Hi, it's Naga. இது NCERT 12th Maths Inverse Trigonometry Function Exercise 2.2. இப்போ இதில் 4th sum பார்க்க போகிறோம். நம்ம 2 tan inverse of 1/2 plus tan inverse of 1/7 is equal to tan inverse of 31/17. இப்போ இந்த ரெண்டு டேர்மே நம்மளுக்கு ஆட் பண்ணால் இது வரணுன்றதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். நம்ம லாஸ்ட் சம்மில் பார்த்தோம்னா ரெண்டுமே எனக்கு tan இன்வர்ஸாக இருந்துச்சு. அதனால் ஈஸியாக நம்ம ஒரே ஃபார்முலாவில் பண்ணிட்டோம். இதில் வந்து எனக்கு என்னென்னா 2 tan inverse of 1/2ன்னு இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 2 tan-ஓட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். அப்போ 2 tan inverse of x is equal to tan inverse of 2x by 1 minus x square. இதுதான் 2 tan inverse x ஓட ஃபார்முலா. அதனால நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை இந்த டேர்முக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ tan inverse of என்னாகும், இந்த 2 எனக்கு உள்ளே வந்துடும். அப்போ 2 into x ஓட வேல்யூ 1/2 divided by 1 minus 1/2 the whole square. அப்புறம் ப்ளஸ் இது tan inverse of 1/7. அப்போ tan inverse of இந்த 2 கேன்சல் ஆகி எனக்கு வெறும் 1 மட்டும் இருக்கும். இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன ஆகும், இங்கே 1/4ன்னு இருக்கும். அப்போ 1 minus 1/4னா எல்சிஎம் எடுக்கும்போது எனக்கு 4 minus 1/4, அப்போ 3/4ன்னு எனக்கு கிடைக்கும். அப்போ இங்கே எனக்கு வந்து 3/4 ப்ளஸ் tan inverse of 1/7. இப்போ நம்மளுக்கு ரெண்டுமே எனக்கு tan inverse டேர்மில் எனக்கு கிடச்சிருச்சு. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம tan inverse of இப்போ இது நான் ரெசிப்ரோக்கல் போட்டேன்னா என்ன ஆயிரும், மேலே எனக்கு 4 வரும். அப்போ 1 into 4 வந்து 4/3 ப்ளஸ் tan inverse of 1/7. இப்போ இது எனக்கு ரெண்டுமே tan inverseல இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், tan inverse ஃபார்முலாவை இதில் நம்ம எடுத்துக்கலாம். ஃபார்முலா என்னது, tan inverse of x ப்ளஸ் tan inverse of y is equal to tan inverse of x plus y by 1 minus x into y. இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், tan inverse of x ஓட வேல்யூ 4/3 ப்ளஸ் 1/7 divided by tan inverse of 1 minus 4/3 into 1/7. அப்போ நம்ம இங்கே எல்சிஎம் எடுப்போம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ tan inverse of 7 4s are 21 வரும். மேலே வந்து 7ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் 28 ப்ளஸ் 3 1 minus 4/21. அப்போ tan inverse of இது எனக்கு வந்து 31/21 divided by இங்கே நம்ம எல்சிஎம் எடுப்போம். அப்போ 21 minus 4/21 வரும். அப்போ tan inverse of 31/21 divided by இதை நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 17/21. அப்போ என்ன பண்ணலாம், இதை கேன்சல் பண்ண முடியுதான்னு பண்ணோன்னா இங்கே 21 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 31/17 இருக்கும். அப்போ எனக்கு ஆன்சர் வந்து tan inverse of 13/17. அப்படியே மேலே பாருங்கள் கொஸ்டினை நம்மளுக்கு இங்கே நம்ம ரைட் ஹேண்ட் சைடு என்ன கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது, tan inverse of 31/17. நம்ம கடைசியில் கண்டுபிடிச்சது tan inverse of 13/17. அப்போ நம்மளுக்கு ரைட் சைடு இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லி நம்ம முடிக்க வேண்டியதான். தேங்க்யூ.